ஹலோ விவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரிவ்யூ. நான் தான் உங்க பெரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது கேரி ஆன் அப்படின்னு 2024 இருந்து ரிலீஸ் ஆன ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இந்த படம் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லரா எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஈவை ஒட்டி நடக்குது. அதாவது இந்த கிறிஸ்மஸ் லீவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட்ல நம்ம ஹீரோ வந்து ஈத்தன் வந்து ஒரு ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறாப்புல ஒரு செக்யூரிட்டியா. இந்த பேக்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பி விடுறது இவரோட வேலை தான். அதே ஏர்போர்ட்ல தான் நம்ம ஹீரோயின் அவங்களோட மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. அவங்க ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்கிறாங்க. ஹீரோ இந்த நார்த் விண்ட் ஏர்லைன்ஸ்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்தாலும் இன்னைக்கு தான் ப்ரொமோஷன் கேட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமா ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு கேட்டு நாள் வந்து இந்த ஸ்கேனிங் ஏரியால உட்காந்துருக்காப்ல. இவர் வந்த நேரமோ என்னமோ ஒருத்தன் வந்து இவருக்கு த்ரெட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பேக் வரப்போகுது. அந்த பேக்ல என்ன இருந்தாலும் நீ அதை செக் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவன் த்ரெட் கொடுக்க ஒரு விஷயங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றான். இப்போ இந்த கதையில என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அடுத்தடுத்து அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஆக்சுவலி வந்து ஒரு நீட்டான பிளாட். இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பேண்ட் த்ரில்லர் தான். ஆனால் நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை நல்லாவே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த கிறிஸ்மஸ் லீவ் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லீவுனாலே இல்லை, இந்த ஃபெஸ்டிவல்னாலே வந்து இந்த மாதிரி பீக் ஏரியாவில் வந்து நல்ல க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த டென்ஷனை வந்து நல்லாவே பில்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பிளேல நிறைய இடங்கள்ல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தனால அந்த அட்டென்ஷன் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, ஹீரோ எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த சூட் கேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த சூட் கேஸில் இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்காக இருக்கும், பயங்கர என்கேஜிங்காகவும் இருக்குது. கேரக்டர் ஹேண்டலிங் எடுத்துட்டோன்னா ஒரு கொரிய கேரக்டர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த த்ரெட் குடிக்கிற ஆள் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக மஸ்ட் வாட்சபிளான ஒரு ஸ்லோ பேண்ட் த்ரில்லர் தான். ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான படமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்டென்ஷனை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்குது. நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்குது. இந்த கேரியான் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருவோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கடைசியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்களோட கருத்துக்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.